ஃபுட் பிஸ்னஸ் எக்ஸ்போ ஜூலை 18-19 தேதிகளில் ஐஸ்வர்யா மகால் வடபழனியில் நடைபெறுகிறது. ஸ்டால் புக்கிங் தொடர்பு கொள்ள 9940651940. உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்கள சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேரிலும் கோடான இருக்கோம். இன்றைக்கி அகஸ்தியன் சொல்கிறார் பார்ப்போம். சார், கடந்த பல பதிவுகளில் நீங்கள் சொன்ன மாதிரியே போயிட்டுருக்குங்க சார். கடந்த பதிவில் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னீங்க. அதே மாதிரியே போயிட்டுருக்கு சார். மத்திய அரசுலேயும் ஒரு அமைச்சருக்கு பிரச்சனை, நீங்கள் அந்த பிரச்சனையும் போயிட்டுருக்கு. இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க? ஏன்னா ஈராக் போரும் நீங்கள் சொன்ன மாதிரி நிற்கலைன்னா பெரிய லெவலில் போகும். நீங்கள் அதே மாதிரி போயிட்டுருக்கு. இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் சார். நீங்கள் நீங்கள் நேடா நின்னு நேடா நின்னு நேடா நின்னு நேடா நின்னு நேடா நின்னு தேபுக்கா நேடா நின்னு நேடா நின்னு நேடி இன்னும் சண்டை அதிகமாகிடும். மிகப்பெரிய சண்டை ஆகிடும். ரொம்ப இந்த 2 வாரத்துக்கு ஒன்று அதிகமாக எத்துமாகும். தங்க வெள்ளி அடிபாலத்துக்கு போய் ஏற்கனவே நான் சொன்னேன் ரொம்ப குறையுன்னு. இப்போ குறையுது. குறைஞ்சி அடுத்தது ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறமா தான் நமக்கு பார்க்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எப்போ குறைய ஆரம்பிச்சு ரொம்ப குறையும். அதுக்கான வழிகள் இது இல்லாமல் நடுப்புற கொஞ்சம் ஏறும், போர் நிற்கிற மாதிரியாக திரும்பியும் குறைய ஆரம்பிக்கும். இது இல்லாமல் உங்களை பார்த்தீங்கன்னா சண்டை அதிகமாகிறதுனால அங்கே பிரச்சனைகள் அதிகமாக போகுது. திரும்ப அத்தியாவசிய பொருட்கள்லாம் ஏறப்போகுது. எண்ணெயோட விலை இன்னும் அதிகமாக ஏறும். அது ஆயில் ரைஸ் ப்ரைஸ் அதிகமாகும். ஜூன் 27ஆம் தேதிக்கு உச்சக்கட்டத்துக்கு போய்டும் ஆயில் ப்ரைஸ். உச்சக்கட்டத்துக்கு போய் இறங்கிடும். க்ரூட் ப்ரைஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஏறும். அதில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஷேர் மார்க்கெட் அதிபாலத்துக்கு போகும். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிடும். அமெரிக்காவோட எக்கனாமிக் நிலை குறைஞ்சிடும். ரொம்ப ப்ராப்ளத்தில் வந்துடுவாங்க. சில இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் நின்றுடும். ஒரு சட்டன் பிளேஸோட போக்குவரத்து ஃப்ளைட்டில் அது நிறுத்தப்படும். ஒரு விமானம் ஒன்று பற்றிக்கு போகுது. எதிர்பார்க்காத ஒரு இன்சிடென்ட் நடக்கும். கடலில் ஒன்று ஒரு கப்பல் தீப்பற்றி எரியும். சென்னையில் ஒரு பெரிய வர்த்தகம் ஒன்று பற்றிக்கும். அது நிலைமையாக இருக்குது.
ஜலசந்தியில் ஒரு பிரச்சனை நடக்க போது அந்த பிரச்சனை வந்தால் யூரோப் ஃபுல்லாகவும் குழப்பம் வரும். இந்த யூரோப்புக்கு பலவிதமான குழப்பங்கள் வந்து அங்கே பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம். பேங்க்கில் சில குழப்பங்கள் வரப்போது, பணம் பிரச்சனைகள் ஏற்பட போகுது. வர்த்தகம் ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் நாட்டோட முழு பலமும், அதாவது எக்கனாமிக் ரொம்ப குறைஞ்சிரும். வெளிநாட்டு இன்வெஸ்டர்லாம் வெளியே போவாங்க. இந்த டாலர் வழி மதிப்பெல்லாம் ரொம்ப கூடும். அந்த நேரத்தில் வெளிநாட்டு மதிப்பு கூறப்போ நம்மளோட இது வந்து ரொம்ப எக்கனாமிக் குறையும். சென்னையில் 2 நாள் இரவில் மழை பெய்யும். தென்மேற்கு மாவட்டங்கள் முழுதுமே நல்ல மழை இருக்கும். தென் மாவட்டத்தில் ஒரு சின்ன ஒரு மலை சரிவும் இருக்குது. மிகப்பெரிய பனிப்பாறை, மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய இமயமலை பேக் சைட், அட்லாண்டிக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல விழுந்து தண்ணி அப்படியே ஓடும். இப்போ தண்ணி அதிகமாக ஓடக்கூடிய நிலைமையும் பார்க்க போகிறோம். ரெண்டு கட்சிகள் மோதிப்பாங்க. அதில் ஒரு கட்சியை எதிர்பார்க்காத பிரச்சனையை உருவாக்கும். தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் இன்னும் குழப்பமாகும். மழை ஒரு வெள்ளம் போல் வரும். ஆந்திரம், கர்நாடகத்தில் வழி வரும். அப்படியே வந்தாலும் நீர்வரத்து கம்மியாயிடும். நீர்வரத்து ரொம்ப குறைய போகுது. தண்ணி பஞ்சம் வரும். நிலத்தடி நீர் இன்னும் குறைஞ்சுன்னு இருக்கு. முக்கிய வட மாநிலம் ஒரு ட்ரெயின் ஒரு இன்ஸ்டன்ட் ஆக போகுது.
இந்த கிராமங்களில் வந்து தண்ணி பிரச்சனைகள் வரும், அங்கே அவதிப்படுவாங்க. மூணு கடல் கூடுற இடத்துல நடுமத்தியில் ஒரு பூகம்பம் இருக்குது, எர்த்குயிக். மிகப்பெரிய எர்த்குயிக் ஏற்பட போகுது. அந்த எர்த்குயிக்னால் ஏற்கனவே நான் சொன்னேன் பிலிப்பைன்ஸில் அந்த மாதிரி வந்திருக்கு, இன்னும் அதிகமாக வரும். எதிர்பார்க்க முடியாது. ஒன்று பிலிப்பைன்ஸில் வரலாம், இல்லை ஜப்பான், இந்த இந்தோனேஷியா. சில கடலில் மிகப்பெரிய அலைகள் எதிர்பார்க்காத வரும், பெரிய அளவில் அலைகள் வரதை பார்க்க போகிறோம். தாய்லாண்ட்லேயும் ஒரு பிரச்சனை வரும், அதே நல்லா கம்போடியாவில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுறதை பார்க்க போகிறோம். ஒரு நாட்டோட உள்நாட்டு கலவரம் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். சக்தி வாய்ந்த வெடி ரெண்டு இடத்துல அமெரிக்காவில் சுட்டுப்பாங்க. அந்த மாதிரி சுழல்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். நடு விமானம் ஒன்று பிரச்சனையாகி தரை இறக்கிடுவாங்க. வெளிநாட்டோட அதிபர் ஒரு முக்கிய பிரச்சனை, வீடு வழி எல்லாமே அவரது பிரச்சனையாகும். ஒரு முக்கிய மந்திரி வடநாட்டில் இல்லைன்னா ஒரு முக்கியமான மந்திரி பிரச்சனையாகுது, அது இல்லாமல் ஒரு கவர்னருக்கும் பிரச்சனையாகும். கவர்னர் இல்லைன்னா முதல்வர் பிரச்சனையாகும் போகுது. கர்நாடகாவில் ஒரு அரசியல் குழப்பம், ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது. அதாவது எதிர்கட்சி ஆளுங்கட்சி லெவலில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தலைவர், அவருக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டு எதிர்கட்சிகள் பலத்தை பெறும். நார்த்தில் ஒரு ஆலயத்தில் ஒரு கொண்டாட்டம் பண்ணுவாங்க, அதில் மக்கள் ரொம்ப சேதமாக போகிறாங்க, சில பிரச்சனை ஏற்படுறதை பார்க்க போகிறோம். இன்னொரு நடிகர் மருத்துவத்துக்கு போவார். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார்.
சார் இப்போ வந்து அமெரிக்கா தொடர் தாக்குதல் ஈரான் மேலே நடத்திட்டு இருந்ததால ஈரான் வந்து இந்த ஹார்மோஸ் நீரிணையை வந்து மூடிட்டாங்க. இதை மூடினதால பல சிக்கல்கள் உலக நாடுகளுக்கு ஏற்பட போகுது. முக்கியமாக நம்முடைய இந்தியாவுக்கு இந்த எண்ணெய் கப்பல்லாம் வர ஏறிடும். இது எண்ணெய் விலை ஏறிடுமா, இந்தியாவுக்கு இதனால் பெரிய பிரச்சனைகள் வருமா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏறிடும். நல்ல ரேட் ஏறிடும். நிறைய ரேட்டு காய்கறிலாம் ஏறும். ரேட் அந்த மாதிரி நிலைமையில் வந்துடும். அத்தியாவசிய பொருட்கள்லாம் ஏறும். ஆயில் ப்ரைஸ் பீக்கில் போகும் 27ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா ஆயில் ப்ரைஸ் என்ன பீக்கில் போக போக நம்முடைய பொருளாதாரம் ரொம்ப கீழே போயிடும் சார். நான் தான் சொன்னேன், படிக்க சொல்லி சொன்னார், படு ரொம்ப கீழே நிலைமையில் போயிட்டு தான் உருவாகும். சார் இப்போ மோடி வந்து பெரிய சாதனையை பண்ணியிருக்காரு. அதாவது இதுவரைக்கும் இருந்த பிரதமர்களே அதிக நாள் ஆட்சி செய்த பிரதமர் அப்படிங்கிற ஒரு சரித்திர சாதனை வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த சாதனையை வந்து தொடர்ந்து அவர் இதே போல் இன்னும் தொடர்ந்து பிரதமராக இருந்து பல சாதனைகளை புரிவாரா? அவருடைய ஜாதகம், உடல்நிலை இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார். இன்னும் சாதனை பெறுவார். அவர் தான் அங்கே இருக்கணும். அவர் இருந்தால் தான் இந்தியாவுக்கு ஒரு வலுவாக இருக்கும். அதே நேரத்தில் 81 வயசு வரைக்கும் அரசியலோட களத்தில் இருந்து வழி பண்ணிட்டு போகக்கூடிய நாள் அவருக்கு இருக்குது. இப்போ அந்த 75 வயசில் அவங்களோட இதெல்லாம் இருக்குது சட்டங்கள். ஆனால் அதை மாற்றி அமைச்சு செய்வார். 81 வயசு வரைக்கும் அவருக்கு நல்ல ஒரு வழிகள் இருக்குது. சார் இப்போ வந்து இந்த அமெரிக்கா இஸ்ரேல் வந்து நட்பு நாடாக இருக்கிறாங்க. இருந்தாலும் இஸ்ரேல் வந்து பல அதிநவீன டெக்னாலஜிஸ் எல்லாம் அவங்க வந்து கையில் வச்சுக்கிட்டு இந்த உளவு பார்க்குறது மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் அமெரிக்காவை இஸ்ரேல் உளவு பார்த்ததா அமெரிக்கா வந்து சந்தேகப்பட்டிருக்கு. இதனால் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே நட்பு வந்து கொஞ்சம் விரிசல் ஏற்படும் போல் தெரியுது. அப்படி ஏற்பட்டால் இந்த போரெல்லாம் நிற்குமா, தொடருமா? அவங்களுக்குள்ள பேச்சுகள் பேசி முடிச்சுப்பாங்க, பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் இஸ்ரேல் எல்லாத்தையும் எதிர்கொள்ளும். இன்னும் 2 வாரம் பாருங்கப்பா, மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. நான் என்ன சொன்னேன், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ரொம்ப குழப்பங்கள், ரொம்ப உலகத்தில் இது வரைக்கும் வராத குழப்பத்தை பார்க்க போகிறோம். சார் இப்போ இந்த ஆனி மாதம் வந்து பிறக்க போகுது. ஆனி மாதம் வந்து நம்முடைய வியூவர்ஸ்க்கெல்லாம் 12 ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுவேன் சார். சிம்மம், துலாம், அதே நேரத்தில் மகரம், அதே நேரத்தில் ரிஷபம், மிதுனம், இவங்கெல்லாம் உச்ச நிலைமை அனுப்புகிறாங்க. நல்ல பலத்தை கொடுத்துரும்.
தொழில் நல்லாயிருக்கும், அவங்க வேலைகள் கிடைக்கும், வழிகள் மாற்றங்கள் கிடைக்கும். இந்த மாதம் கஷ்டப்படுறது பார்த்திங்கன்னா மீனம், கும்பம், மேஷம் 3மே கொஞ்சம் ப்ராப்ளத்தில் போகணும். தொழில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, லாக் ஆகாதீங்க, மாட்டின்னு தவிக்க வேணாம். ஸோ பணம் வருது வரல கொஞ்சம் உஷாராக ஷேர் மார்க்கெட்டோ இல்லை வழியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது இல்லாமல் கன்னிக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதே நேரத்தில் விருச்சிகம், இந்த 5 ராசியும் சரியான ஒரு பலம் இல்லை. இந்த ஆனி மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, தொழில், புது வேலைக்கு போகிறதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்து செயல் பண்ணுங்க. படிப்பு துறையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. மற்ற சரசாரசிகள் ஒரு இதுவாக இருக்குது. மீதி இந்த ராசிகள்லாம் நல்லாயிருக்கும். சார், நீங்கள் வந்து சில வீடியோக்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்னீங்க இலங்கையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஏற்படும் அப்படின்ட்டு. அதுபோல் அங்கே உள்ள ஒரு தமிழ் ராப் பாடகரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த மாதிரி வந்து இப்போ இலங்கையில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? கிடையாது. சார், மலேசியாவினுடைய நிலவரம், அங்கே ஏதாவது இந்த இயற்கை பேரிடர், பூகம்பம் இல்லை வெள்ளம், மழை வெள்ளம் இந்த மாதிரி ஏதாவது வந்து அங்கே பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா எதிர்காலத்தில்? Để kìm hay ra đừng có rẽ đó hãy đừng có xe đó miếng để mình hay đó biến đến tính để kìm hay ra tiếng dẫn đừng hết trẻ vào miếng để tính để kìm hết trẻ đó tiếng dẫn đừng hay đó mình hay mình hay đó mình cái bình hay để mình hay đó mình miếng để mình hay đó mình đến lần hết về đó mình miếng để mình hay đó mình miếng để mình hay đó mình miếng tiếng nghe thì hay biết. அதாவது பொருளாதாரம் அங்கே குறைய போகுது. அங்கேயே மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க. நிறைய பொருட்கள் விலை ஏறப்போகுது. ஏறக்கூடிய தன்மைகள் வந்துடும். அப்படி வர சொல்ல அங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மழை இருக்குது. அந்த மழை கொஞ்சம் நிறைய இடத்துல பிரச்சனை பண்ணோம். ஏர்போர்ட்டில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்படுறத பார்க்கலாம். சார், இந்த மழை வெள்ளத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, 2-3 வீடியோக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து கேரளாவில் அந்த மழை சீசன் ஆரம்பிச்சிட்டு மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. அதனால் தமிழ்நாட்டில் குற்றாலத்தில் நல்லா அருவியில் தண்ணி கொட்டுது. பாபநாசம் அணை நீர் வந்து ரொம்ப வேகமாக நிரம்பிகிட்ருக்கு. இந்த மழை இன்னும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருமா, தமிழ்நாட்டினுடைய இந்த வெப்பத்தை தணிக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். தென்மேற்கு மாவட்டங்கள்லாம் மழை பிரச்சனை இருக்காது, நல்லபடியாக இருக்கும். சார், இப்போ இந்த மேற்கு வங்காள தேர்தலுக்கு பிறகு மம்தாவுடைய கட்சியில் இருந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு வெவ்வேறு கட்சிக்கு போகிறாங்க. அப்படி அங்கே வந்து மம்தா கட்சியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடும் போல் இருக்குது. அவங்க ஒரு 15 வருஷம் ஆட்சி செஞ்ச கட்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது வந்து அவங்க இன்னொரு கட்சியோடு போய் முன்னாடி இருந்த தாய் காங்கிரஸ் கட்சியோடு சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மம்தா பானர்ஜி வந்து இது அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏன்னா பிஜேபி ஆட்சி அங்கே நடக்கிறதால அவங்க வந்து பயந்து ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அது எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லுங்கள் சார். நம்ம கட்சி ரொம்ப டேமேஜ் ஆகிடும். மக்கள் இடத்துல வந்து ஒரு இது இல்லாமல் ஆகிடுச்சு. அது இல்லாமல் இப்போ பிஜேபியோட வழி பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த 5 வருஷத்தை டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அந்த கட்சிக்கு பலம் இருக்காது. சார், இந்த ராகுல் காந்தி வந்து இந்த இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப திமுக விலகிட்டதால் ரொம்ப கலகலத்து போயிருக்கு. எதிர்காலத்தில் ராகுல் காந்திக்கு அரசியலில் ஏதாவது ஒரு பெரிய இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். குரு தசாபதி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அவருக்கு. 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் எதுவும் மாற்ற முடியும். இப்போ அடுத்த எலெக்ஷனில் ஒரு சேஞ்சஸ் வரும், இம்ப்ரூவ் ஆகும்.
அதுக்கப்புறமா தான் வழி இப்போ எதுவும் பண்ண முடியாது. சார், தமிழ்நாட்டில் வந்து விஜயுடைய கட்சி ஆண்டுகிட்டு இருக்கு. அவங்க பல புதிய திட்டங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதே நேரத்தில் விவசாயிகள் மின்சார பிரச்சனையும் வந்து பூகம்பமாக போயிட்டுருக்கு. இது எப்படி போகும், என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சரி செய்வாங்க. பற்றாக்குறை, இந்த பற்றாக்குறையெல்லாம் வழி பண்ணுவாங்க, பயப்படாது. சார், இந்த கோயில்கள்லாம் வந்து முன்னாடி பல பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகள்லாம் இந்த கோயில்களில் வந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறவர் அதிரடி நடவடிக்கைகள் எடுத்து தீர்த்துக்கிட்டு இருக்காரு. இது மக்களுக்கு பயன்படுமா? மக்களுக்கு இது வந்து இதனால் பிரச்சனை எந்த பிரச்சனை இல்லை, வழியும் கிடைக்கும், பயப்படாது. ஓகே, ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேரிலும் கோடான கோடி ரசிகளையும் இன்னும் நிறைய சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.